இதுதான் வந்து அந்த ரிசார்ட்டோட என்ட்ரன்ஸ். இதுதான் அந்த மந்திரக்கூடம். இதுக்குள்ளே தான் நம்ம போகிறோம். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன், ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ இப்போ நானும் பூஜா வந்து இதுக்குள்ளே போயிட்டு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது. வாங்க. ஸோ மந்திரக்கூடம் அப்படின்ற ஒரு பியூட்டிஃபுல்லான கல்ச்சுரல் ஹெரிட்டேஜில் தான் இப்போ இருக்கும். இங்கே வந்து நிறைய பீகாக்ஸ் அதெல்லாம் இருக்குது. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது இந்த பிளேஸ். இது வந்து கும்பகோணத்தில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து இங்கே ஸ்டே பண்ணுறீங்க அப்படின்னா தட் வில் பி த பெஸ்ட் டெசிஷன் ஆஃப் யுவர் லைஃப். நான் வந்து இங்கே இப்போது சாப்பிட வந்திருக்கோம், ஜஸ்ட் ஒரு லன்ச் வந்திருக்கோம். ஸோ வாங்க இங்கே எப்படி இருக்குது ஃபுட்டு, இங்கே எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பிளேஸ் அப்படின்றத எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இப்போ ஆன் த வே ஒரு ரெஸ்டாரண்ட் போயிட்டுருக்குறோம் சாப்பிட்றதுக்கு. ஸோ இதுதான் இந்த பியூட்டிஃபுல் ஆம்பியன்ஸ். இதுதான் இங்கே இருக்கிற ரெஸ்டாரண்ட். இதுதான் சாப்பிட்ற இடம். ஸோ அப்படியே சாப்பிட்ற இடத்து பக்கத்துலேயே அப்படியே ரொம்ப அழகான பீகாக்ஸ்லாம் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது இந்த இடம் பார்க்கறதுக்கே. வாஷ்ரூம் கூட செம்மையாக இருக்குங்க. ஸோ இந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து வெஜ் அண்ட் நான்வெஜ் ஆப்ஷன் ரெண்டுமே இருக்குது. நாங்கள் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பீட்ரூட் அண்ட் தேங்காய் பால் போட்டு ஒரு சூப்பு, அப்புறம் ஏதோ வடமால் தவளை வடை, வெத்தலை சாதம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அது சொல்லிவிட்டு அதோடு சேர்த்து ஏதோ கத்திரிக்காய், எண்ணெய் கத்திரிக்காயோட சைஸ் மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. மெனுவே ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. ஆக்சுவலி இந்த பிளேஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இந்த மந்திரக்கூடம் அப்படின்ற இடம் வந்து இது வந்து ஒரு ஹெரிட்டேஜ் ஹோட்டல் மாதிரி. அந்த பழங்காலத்து இதெல்லாம் ப்ரிசர்வ் பண்ணி நமக்கு வச்சுருக்காங்க. இது வந்து கும்பகோணத்துலேருந்து 6 கிலோமீட்டர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் கும்பகோணம் வரீங்க அப்படின்னா டெஃபினட்டாக அட்லீஸ்ட் ஒரு நைட் வந்து இங்கே ஸ்டே பண்ணுங்கள். இங்கே ஸ்டேயிங் ஆப்ஷன்ஸும் இருக்குது. அண்ட் நீங்கள் வந்து இங்கே ஸ்டே பண்ண வேணாம், வெறும் சாப்பிட்றதுக்கு மட்டும் வந்துட்டு இந்த இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னா, இந்த பிளேஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அதுவும் பண்ணலாம். இது வந்து பீட்ரூட் அண்ட் தேங்காய் பால் சூப். வெத்தலை சாதம். இது வந்து எண்ணெய் கத்திரிக்காய் அண்ட் பாப்படு. ஆனால் இது புதுசாக இருக்குண்ணே, புதுசாக அம்மான ஒரு வெத்தலை சாதம், அமேசிங்கான ஒரு எண்ணெய் கத்திரிக்காய், பயங்கரமான காம்பினேஷன். நீங்கள் வந்தீங்கன்னா இது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அதோட இந்த தவளை வடை ஜஸ்ட் அமேசிங். அந்த கெட்டி சட்னியோட ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ அடுத்த பிளான் என்னென்னா 4 மணிக்கு அங்கே தெரியுதுல்ல, அங்கே வந்து காஃபி, டீ, அப்புறம் இங்கே இதோட லோக்கல் ஸ்நாக்ஸ்லாம் ஓப்பன் பண்ணுவாங்களாம். ஸோ அதையும் போயிட்டு நம்ம வந்து இப்போ சாப்பிட போகிறோம். இங்கே தெரியுதுல்ல, இதான் பின்னாடி இருக்கிற ரூம்ஸ். இங்கே ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி காட்டேஜஸ் எல்லாமே இருக்குது. ஒரு லாங் இது ஃபுல்லாகவே பின்னாடி ரூம்ஸ் தான். மழை வேற பெய்தா, அதனால ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு. கும்பகோணத்தோட வந்து ஹைலைட்டே வந்து இந்த காட்டேஜ் தான். அவ்வளோ எக்ஸ்பென்சிவ், நம்ம நினைக்கிற அளவுக்கு இந்த இடம் எக்ஸ்பென்சிவாக இல்லை. ஐ திங்க் பர் ரூம் 6,000 ஸ்டார்ட் ஆகுது நான் சீசன் டைமில் அப்படின்னு சொன்னாங்க. இதுலேயே வந்து நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ரூம்ஸ் இருக்குது. காட்டேஜு, அப்புறம் ஏதோ வில்லாலாம் சொன்னாங்க, அப்புறம் ஏதோ பண்ணையார் வீடுன்னு ஒன்று சொன்னாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. பட் இன்றைக்கி எங்களுக்கு அதெல்லாம் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண டைம் இல்லை. பட் டெஃபினட்டாக நீங்கள் வந்து ஒரு நாளாவது தங்கணும். நம்ம வந்து கும்பகோணம் வந்தால் இது வந்து டெஃபினட்டாக என்னோடய பிளானில் வந்து ஸ்டேயில் கண்டிப்பாக இருக்குது. நான் வந்து பூஜாக்கு தான் இந்த இடம் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு தேங்க்ஸ். சூப்பர் ஹாப்பி. இதுதான் என்ட்ரன்ஸ் இந்த ரிசார்ட்டுக்கு. இங்கேருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு அம்மன் கோயில் மாதிரி வச்சுருக்காங்க. பின்னாடி ஒரு அழகான ஒரு சின்ன ஃபவுண்டன் மாதிரி இருக்குது. அப்புறம் இங்கே ஃபுல்லாக ஒரு பாண்ட் மாதிரி இருக்குது. ஸோ இங்கே இதுக்குள்ளே நிறைய மீன் இருக்குமா, அதெல்லாம் நம்ம ஃபீட் பண்ணலாமா.
வந்து ஸ்பா, ஆயுர்வேதா இதெல்லாம் இருக்குது. ஸ்விம்மிங் பூல் இருக்குது. பட் ரொம்ப மழை பெய்யுது அண்ட் இங்கே எடுக்கிறதுக்கு இப்போ பெருசாக டைம் இல்லை. பட் நெக்ஸ்ட் டைம் இங்கே வந்து கண்டிப்பாக ஒரு நாள் ஸ்டே பண்ணி இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. இந்த மழையில் ஒரு ஜாலியாக ஒரு டீ குடிச்சிக்கிட்டே இந்த நேச்சரை நம்ம ரசிக்கலாம் வாங்க. இது வந்து இங்கே இருக்கிற டீ கடை. அக்கா சூடாக பஜ்ஜி போட்டுட்ருக்காங்க உள்ள. லைக் இங்கே இப்போ டீ, காஃபி, சுக்குமல்லி காஃபி இதெல்லாம் கொடுப்பாங்க.